நிர்மலா, நீ குழம்பிய மனநிலையில உணர்ச்சி வசப்பட்டு ஏதேதோ பேசுற, எப்படி எல்லாமோ நடந்துக்கிற. அதனாலதான் கடைசியா உங்ககிட்ட சில வார்த்தைகள் பேசிட்டு போலான்னு வந்தேன். ஓஹோ, கல்யாணத்துக்கு அப்புறம் பேச நேரம் கிடைக்காது, அதனாலதான் இப்பவே வந்தீங்க இல்லையா? வாழ்க்கையை விளையாட்டா நினைக்கிறது தப்பு நிர்மலா. வாழ்க்கையை நம்மள ஒரு விளையாட்டு பொருளா நினைக்கும் போது நாமும் வாழ்க்கையை ஒரு விளையாட்டா தானே நினைக்க முடியும். காதல் தெய்வீகமானது நிர்மலா, அது எப்படி உன்னால அவ்வளவு சுலபமா மறக்க முடியுது? காதல்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே கிடையாது. கண நேரத்துல ஏற்பட்டு அதே மாதிரி மறைஞ்சு போற உணர்ச்சி, அவ்வளவுதான். நிர்மலா, பாஸ்கர் பாத்தீங்களா? கூண்டுல சிக்கின கிளி தப்பிச்சு சிறகடிச்சு பறக்குது. இத பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. புரியுது. நான் கூண்டு, நீ கிளி. எங்கிட்ட இருந்து விடுதலை அடைஞ்ச ஒரு சுதந்திர பறவையா உன்னை நீ நினைக்கிறேன், அப்படித்தானே? என் எண்ணம் உங்களுக்கு புரிஞ்சுது, அதுவே எனக்கு போதும். கிளி தப்பிக்கணும், அதுக்கு ஒரே வழிதான் இருந்தது, அதையும் செய்துட்டேன். இனிமே எனக்கு கவலையே இல்லை. இவ்வளவு கல்லஞ்சமா உனக்கு? என்னால நம்ப முடியல நிர்மலா. நெஞ்ச கல்லாக்கிக்கிட்டா தான் எந்த காரியத்தையும் சாதிக்க முடியும். சாதிக்கிற காரியமாவது பெருமைப்படக்கூடியதா இருந்தா பரவாயில்லை. நான் செய்யற காரியத்துல எனக்கு பரிபூர்ண திருப்தி தான். நிர்மலா, நிர்மலா, எங்கே என்ன பார்த்து சொல்லு. நீ உன் மனசுல எந்த விதமான வருத்தமும் இல்லாம தான் நம்ம கல்யாணத்தை மறக்க முடியும் சொல்றியா? நிர்மலா, நான் உன் கழுத்துல கட்டின தாலி மேல ஆணையா சொல்லு, நம்ம கல்யாணத்தை மறக்க முடியும் சொல்றியா? நிர்மலா சொல்லு, நிர்மலா சொல்லு. தாலி அது தவறி போய் என் கழுத்துல விழுந்தது. அதை கழட்டி எறிஞ்சு பல நாள் ஆச்சு. நிர்மலா, நீங்க போகலாம். நாடகம் இந்த நாடகம் திட்ட நாடகம் போடுறோம் சொல்லி நிஜமாவே ஒரு எழுதிட்டா என்ன அப்படின்னு ஒரு ஐடியா எழுதுறேன். அரைச்சு போடுறேன். நல்லா வருது, நல்லா வரும். இதெல்லாம் பண்ணா நமக்கு சாவி கிடைக்க போறதில்ல. நமக்கு வேண்டிய விஷயம் எல்லாம் அவன் வச்சிருக்கான அந்த தோற்பில் தான் இருக்கு. அந்த பையன் வாங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணு. நானே இது கூப்பிடுறேன் வரான். அப்படி சுற்றி இப்படி வரேன். நாகலிங்கம், நாகலிங்கம், என்னப்பா அது? நாடகம் எழுதணும்னு பேப்பர் கேட்டா வாங்கி கொடுக்க சொல்லிட்டேன். இன்னும் என்ன வேணும்? அப்பா, இவ்வளவு பெரிய நாடகம் எழுத போற? இவ்வளவுதான் நாடகமா? இதெல்லாம் கதாநாயகன் பேசுற காதல் வசனம். அவன் பேசிக்கிட்டே இருக்கான். இது பாரு, வில்லன் டயலாக் எழுதிருக்கேன் கேளு. ரொம்ப நல்லா வந்திருக்கு தெரியுமா? மூச்சு கிச்சு நின்று போயிட போகுது. வசனத்தை சொல்லு. ஏது வசனம் வில்லனுக்கு? அவன் சிரிச்சுக்கிட்டே இருப்பான், அவ்வளவுதான். வந்து எனக்கு டிராமா போடுறது நிறைய சாமான்லாம் வேணும், நீதான் வாங்கி தரணும். என்ன முறைக்க? நான் மெட்ராஸ் போறேன். என்ன பையன் என்ன கேக்குறான்? நீ கேட்க சொன்னி, அதான் அதான் அந்த டிராமாக்கு சாமான்லாம் வேணுமா? அதான் என்ன சொல்றாரு? முறைக்க உங்க நாடகத்துக்கு என்னென்ன சாமான்கள் வேணுமோ மொத்தமா ஒரு லிஸ்ட் போட்டு கொடுங்க, வாங்கி கொடுத்துறேன். அப்புறம் என்னப்பா டக்கு டக்குன்னு கேள. வந்து ஒரு கண்ணாடி, கருப்பு கண்ணாடி வேணும். வில்லன் போட்டுக்கிட்டா இல்லன்னா வில்லனே ஒத்துக்க மாட்டாங்க. சரி, அடுத்தது வந்து ஒரு 50 ரூபாய் பணம் வேணும். பணம் எதுக்குடா? காஃபி டிஃபன் சோடா கலர் கிரஷ். காஃபி டிஃபன் சோடா கலர் இல்லாம நாடகம் போடவே முடியாதா? நாடகம் போடுறதே அதுக்காகத்தான். அது இல்லன்னா வருவாங்களா? சரி, ஒழிக்கடா. அடுத்தது அது கேட்டியா? அது வேணும். ஒரு பை, தோல் பை வேணும். தோல் பை எதுக்கு? இது டிராமா அமரா அம்பிகாபதி டிராமா அது வேணும். அம்பிகாபதி டிராமால தோல் பையா? இது நவீன அம்பிகாபதி. அந்த 100 பாட்டு என்றதுக்காக அந்த தோல் பை அமராவதி கையில் இருக்கணும். ஐயோ ஐயோ, பூக்கூடல பூவை வச்சுட்டு ஒன்னொன்னா என்னன்னா அமராவதி, தோல் பையில எண்ணுவா? அது ஒரிஜினல் அமராவதி, இது நவீன அமராவதி. இவங்கிட்ட தான் பூ கிடையாது. யூஸ் பண்ற கியூடெக்ஸ், ஐடெக்ஸ், பவுடர், ஸ்னோ 100 ஐட்டம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒன்னொன்னா தூக்கி பையில போட்டு 100 எண்ணி முடிக்கிறான். அதுக்காக அதான் கேளேன். சரி, கடையில இருந்து ஒண்ணு வாங்கி. அதெல்லாம் முடியாது. உங்ககிட்ட இருக்கிற பை தான் நல்லா இருக்கு, அதான் வேணும். டேய், அதுல முக்கியமான லெட்டர் எல்லாம் வச்சிருக்கேன்டா, அதான் வேணும். அந்த பை தான் வேணும். அதை நான் கொடுக்க முடியாதா? என்னங்க கதை கட்டுற போது அதை கொடுக்க முடியாதப்பா. மேடம், இவர்கிட்ட என்ன பேச்சு? நான் மெட்ராஸ் போறேன். அங்க சொல்லு, நான் மெட்ராஸ் போறேன். எங்க வேணா போட. அவன் ஒரு பைத்தியம், உங்களுக்கு தெரியாதா? நாடகத்துல ஆயா வேஷம் ஒண்ணு வருது, அதை நீங்க தான் போடணும்னு அடம் பிடிச்சான். அது நல்லா இருக்காதுங்கிறது எனக்கு தெரியும். நான் தான் அவன் மனசை மாத்துறேன். இப்ப தோல் பையில வந்து நிக்கிறான். கொடுங்களேன், காரியம் முடிஞ்சணும், நான் திருப்பி தர்றேன். அது என்னுடைய பொறுப்பு. நல்ல யோசனை பண்ணி பாருங்க. ஆயா பெற்றா, தோல் பையா? என் தலை விதியப்பா. அவன் ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் நானும் ஆட வேண்டியதாகி போச்சு. சிறப்பா எடுத்துட்டு வரேன். என்னமா
எல்லாம் பத்திரமா இருக்கும். வெறும் கவாரம் போது உள்ள இருக்கா பாருங்க. ஐயா பை பை நான் கொலைகாரன். இந்த கொலைக்கு வேறு யாரும் பொறுப்பல்ல. ஆத்திரத்தில் அறிவுறுந்தான். ஆத்திரத்தில் செய்துவிட்ட அலம்போல காரியம் இது. நான் தான் கொன்றேன். கதை வசனம் பை வாசு. மாமியார் மூக்கை மருமகள் குத்தினாள். மாமியார் மூக்கு என்ன இருக்கும்? லெட்டர் கிடைச்சிருச்சு. பத்திரமா திருப்பி கொடுத்துரு. இன்னும் கேடுறியா? கேடு. அவன் எடுத்துக்கிட்டு போயாச்சுடா. அடுத்தது கலகக்கார நாரதன்ல இருந்து காக்காவளி எல்லா விஷமும் போட்டாச்சு. சாவியும் கிடைக்கல, லெட்டரும் கிடைக்கல. பெரிய திட்டம் போட்டாரு. திட்டம் சும்மாற. உன்னை வச்சுட்டா இவ்வளவு தூரம் தாண்ட பத்தாதா? ஓட அந்த லெட்டர் கிடைக்குன்ற நம்பிக்கை எனக்கு இல்லடா. கடைசியா ஒரே ஒரு சான்ஸ் ட்ரை பண்ணி பாப்போம்டா. இப்ப என்ன குருவிக்கார வேஷமா? அதே மாதிரி வேஷம் தான். உங்க அப்பா வேஷம். டேய் போடுறா. டேய் போட்டுட்டு நேரா நாகரிகத்திட்ட போ. இந்த வாசுப்பைய சென்னைக்கு வந்துட்டான். அந்த லெட்டர் நான் பார்த்தே அவன் அடம்புடி கையில கடிச்சு கிழிச்சு போட்டுரு. நான் உயிரோட இருக்கிறது அவனுக்கு தெரியக்கூடாதுன்னு நான் இங்க வந்துட்டேன். நீ அவனை மட்டும் அனுப்பிச்ச? நான் எங்க அனுப்பிச்சேன்? அவனா ஓடி வந்துட்டான். வந்துட்டானா பைத்தியம் பாவன். என்ன சொன்ன? கோச்சுக்காது. அவனால எவ்வளவு பெரிய ஆபத்து வர இருந்தது தெரியுமா? என்ன ஆபத்து? ஆஸ்கர் அடிச்சு கொடுத்த லெட்டரே காணாம போக இருந்தது. நம்ம அதிர்ஷ்டம் தப்பிச்சிருச்சு. புத போய் அந்த லெட்டரை கண்ணால பார்த்தால ஒழிய என்னால நம்ப முடியாது. அத்தம் போறான். ஆஸ்கர் வந்துட போறான். நான் உள்ள போய் பேசுவேன். முதல்ல உட்கார். இப்ப என்ன செய்யணுங்கிற நீ? அந்த லெட்டரை கொண்டா. லெட்டர் அப்புறமா காட்டுறப்பா. அதெல்லாம் முடியாது. அந்த லெட்டரை பார்க்காம இந்த இடத்தை விட்டு நான் நேர போறது. இதை எடுத்து இப்போவாவது என்ன நம்புறியா நீ? நாளைக்கு சார் அப்பா வந்துருக்காரு. நீ படிச்சுட்டு இருந்தா வந்துடுறேன். நிதானமாக வா. வாங்க 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 வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல இங்க இருக்கு. என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, எல்லாமே நல்ல விதமா முடிஞ்சு போச்சு. நிர்மலா கல்யாணத்துக்கு பிற்பாடுதான் தன்னுடைய கல்யாணம் சொல்லிட்டு இருந்ததுல கிரிஜா. ஆமா, அதுவும் ஒரு மாதிரியா சரியா போச்சு. அப்படியா? நிர்மலா தானே கிரிஜாவை கல்யாணத்துக்கே சம்மதிக்க வச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். இனிமே என்ன தேதி பார்த்து நிச்சயம் பண்ண வேண்டியதான். நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. இன்னைக்கு சாயந்தரமே ஒரு தேதியை பிக்ஸ் பண்ணிக்கோமே. நல்லது. சாப்பிடுவோமே. பரவாயில்ல, நான் போற வழியில பார்த்து நான் வரட்டுங்களா? நல்லது. வர்றேங்க. என்ன தாய்? என் கூட்டத்தில் எனக்கு வெற்றி. ஆமா, அப்பா தான் வந்தா கல்யாண தேவையை நிச்சயம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டார். நம்ம போட்டு திட்டப்படியே ஏகப்பட்ட பணம் வந்து குவிய போகுது. ஆமா, குவிய போகுது. நான் வரட்டுமா? எங்க போறேன்? என்ன அவசரமா போறேன்? நான் சொன்ன மாதிரியே பாதி பங்கு கொடுத்துறேன். சந்தோஷம் தானே? சந்தோஷம் தானே? கொஞ்சம் தண்ணி தண்ணி சீக்கிரம் கொண்டா தண்ணிய நாகலிங்கம். தண்ணியை ஏன் முடிக்க? யாரி தண்ணிய கூட? யாரி என்ன பார்த்தா தெரியல? சிதம்பரம் வைத்திய பார்த்தா தெரியல. சிதம்பரம் சிதம்பரம் தெரியல. எங்க அப்பா அதை கண்டுபிடிக்க தான் வந்தேன். உன்னை கண்டுபிடிக்க நான் வத்த போறத வச்சுட்டேன். வச்சுக்கோ. இந்த தின்னு கிழிச்சிட்டியா?
யாருக்காவது சொல்லிட்டியா? இல்ல இனிமேதான் எல்லார்கிட்டையும் போய் சொல்ல போறவா. பாக்குறதுக்கு தெரியாத நேரா அவன்கிட்ட தான் போய் சொல்லணும். இதுதான் சொல்ல போறேன். வெளிய போறதா நான் சொல்றதுக்கு. நான் விட்டு போறேன். கல்யாணம் முடியட்டும். உன்னை அனுப்பி வைக்க வேண்டிய இடத்துக்கு நானே அனுப்பிச்சு வைக்கிறேன். ரூம்லயே கனடா ராஸ்க். இங்க இருந்து முன்னால எங்கேயும் தப்ப முடியாது. கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்தோம் நான் பேசிக்கிறேன். இல்லைங்க, வாசு இந்த ஊருக்கு வந்திருக்கிற விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. நான் சொல்றதை நம்புங்க. வாசு ஒண்ணும் செய்யாதீங்க. இன்னைக்கே சென்னைக்கு அனுப்பிச்சிருங்க. தெரிஞ்சா கல்யாணத்தை நானே இருந்து நடத்தி வைக்கிறேன். கொஞ்ச நேரத்துல நம்ம கஷ்டமெல்லாம் தீர போகுது. வாசு பையன் லெட்டரோட வந்து நிக்க போறா பாரு. நீதான் பாஸ்ல நாகலிங்கத்துக்கு அனுப்பினியா? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? நாகலிங்கம் போன் பண்ணாரு. லெட்டர் கொடுத்தாமா? உன் சாமர்த்திய பாஸ்கரை தப்பிக்க போய் வாசுவே ஆபத்துல மாட்டிட்டான். இன்னைக்கு அவனை சென்னைக்கு அனுப்பி சொல்லிட்டேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை. பரவாயில்ல வாசுதான, உனக்கு நாகரிகத்தை பத்தி தெரியாது. எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா நீ அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணு இருக்கு. என்ன? நீ நினைக்கிற மாதிரி நாகலிங்க அவ்வளவு முட்டாள் இல்லை. என்ன விட்டுருங்க சார். சார் ப்ளீஸ் என்ன விட்டுருங்க சார். இனிமேல் மாதிரிலாம் தெரியும் சார். இப்ப வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனம் இல்லடா. பின்னால என்ன நடக்க போகுதுன்றத முன்னாலேயே தெரிஞ்சிருக்கணும். பின்னால எவ்வளவோ நடக்குது, அதெல்லாம் யாருக்கு தெரியுது சார்? மனுஷனுக்கு பின்னால நடக்கிறது தெரியவே கூடாது சார். தெரிஞ்சா உலகம் உருப்படாது. அதுக்காக ஆண்டவன் மனுஷனுக்கு தலையை முன்பக்கம் திருப்பி வச்சிருக்கான். வந்து கவனிச்சுக்கணும். ட்ரெஸ் பண்ணி இருக்கிற லட்சணமா அது. மேல ஒரு துண்டு போட்டு வரக்கூடாது. மறந்துட்டேன், போய் போட்டு வந்துடுறேன். இருங்க, என் துண்டே போட்டுட்டா போகுது. அண்ணா, இந்த நெக்லஸ் நல்லா இல்ல? நிர்மலா அக்கா கொடுத்தது. நிர்மலா அக்கா உனக்கு நெக்லஸ் மாத்திரமா கொடுத்தாங்க? ஆமா, நான் எதை விரும்பினாலும் நிர்மலா கொடுத்துடுமே. என்ன யோசிக்கிற? இல்ல, இந்த வீட்டுக்கு வரப்போற மாப்பிள்ளைய என்ன உறவு சொல்லி அடைக்கலான்னு தான் யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன். தங்கச்சியோட புருஷன் உறவு சொல்லி மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறதா, இல்ல அக்காவோட புருஷன் உறவு சொல்லி அக்கான்னு கூப்பிடுறதா? நீ என்ன பேசுற? அவன் என்னமோ வளர்றான். நேத்துல இருந்து தூக்கம் இல்ல இல்ல. ஏன்னா இந்த கல்யாணத்தை நல்லபடியா முடிக்க வேண்டியது அவனுடைய பொறுப்பு தானே. கிரிஜா, கொஞ்சம் வாமா. வேணும், உன் பொறுப்பை நீ செய்து முடிப்பே இல்ல. பாஸ்கருடைய வாழ்க்கை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன். நம்ம எல்லாம் இப்படி ஆட்டி வைக்கிற அந்த நாகரிகத்தை என்ன செய்யலாம் அவன? ஐயோ, என்னம்மா. இவர் பெரிய பில்டிங் கான்ட்ராக்டர் தன்காம் பிள்ளை. இவர் பெரிய பிசினஸ் மேன். சீக்கிரம் சந்தனம் கொண்டா. சீக்கிரம் ஓடிடா. என்ன மன்னிச்சிருங்க. என்னப்பா வேணும்? சட்டையெல்லாம் பால் பண்ணிட்டிய? சட்டை வேணா மாத்திருங்க, வேற சட்டை கொட்டுறீங்க. ஏன்டா சந்தனம் அவர் மேல கொட்டின? கொட்டுறதுக்கு தானப்பா சந்தனம். வேணா நானே தொடச்சு விட்டுறேன். இது கொண்டாங்க. கொஞ்சம் நானே தொடச்சுறேன். இல்லீங்க, என்னது என்ன தொடச்சா போகாதுங்க. நீங்க திரும்புங்க திரும்புங்க. அதான் சார் போச்சீங்க. இன்னுமே தெரியவாங்க. பாத்துங்க. குடும்ப வழக்கப்படி சம்பந்திக்கு மரியாதை கொடுங்க. மீனாட்சி, சம்பந்திக்கு பூ துணி வாங்கி வச்சிருக்கோம்ல, போய் எடுத்துருவா அப்போ. நாளைக்கு சார் நீங்களும் சட்டையை கேட்டுங்க. புது துணி மாட்டிக்க வேணாம். இல்ல வேணும். இல்ல இது வாழை செப்பல இந்தடா, சட்டையெல்லாம் வச்சுக்கடா. போஸ்டா இதெல்லாம் போட்டு எடுத்து கையில வச்சுக்கடா. வேணும், இந்த ஜிப்போட பணம் எல்லாம் இருக்குதுப்பா, அதை எடுத்து வச்சுக்க. பணம் இருக்கேன். சரி நிர்மலா, கிரிஜாவை பந்தல கூப்பிடுறாங்கம்மா. என்ன தோல்ல சட்டை?
எனக்கு தகுந்த வேலை தானே செய்யறேன். கழுத ஜென்மம் தானே நானு. நாகலிங்கத்தோட சட்டை இத போய் நான் சுமக்கிற மாதிரி. படிச்சு பாரு. ஒண்ணு யோசிக்காத. நான் பாஸ்கர்கிட்ட போய் விஷயத்தை சொல்றேன். நீ கிரிஜா கிட்ட சொல்லி வாட்ஸ்அப் கூட்டி வா. பேசாதே, சொல்லபடி செய். ஓம் ராஜனா ராஜமானஸ்தாபனஸ்தாபமான கல்யாணஹ. போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து சம்பந்தி போல நில்லுங்க. நீங்க என்ன பைல்வான் போல பாடியை காட்டி நிக்கிறீங்க? உங்களுக்காக பேண்டா வாங்கி வச்சுட்டேன். அதுக்கிட்டோம் பேசுற பண விஷயம். அதுக்கு என்ன எல்லாம் ரெடியா இருக்குவாங்க. அப்படியா? நிர்மலா இது வரைக்கும் என்கிட்ட நடிச்சுக்கிட்டாருமா? கொஞ்சம் இருக்கிறேன். எங்க நிர்மலா பாக்கணுமா? இல்ல, அதை விட முக்கியமான வேற ஒண்ணு பாக்கி இருக்கு. எல்லா செலவு நோட்டு என்னைக்குங்க? எனக்கு மற்ற காரியங்கள்லாம் இருக்கு, போய் பார்த்து வாங்க. மிஸ்டர் நாகலிங்கம், எதுக்காக இந்த பணம் எல்லாம்? தெரியாத மாதிரி கேட்கறியா? தெரிஞ்சுதான் கேட்கிறேன். மரியாதையா அந்த பணத்தை கொண்டு போய் உடனே அப்பா தரவிட்ட கொடுத்துருங்க. விளையாடுறியா? போய் கல்யாண பந்தல்ல உட்கார்ற போறேன். எதுக்காக? இந்த கல்யாணம் தான் நடக்க போறது. என்னடா வளர்ற? இருக்கியா? எவையா வளர்றான்? உள்ளதானே சொல்றான். சிதம்பரத்தை கொலை பண்ணது நீங்க. உலகார பேருக்கு மரியாதை செய்ய வேண்டியிருக்கு. நீ பாஸ்கர் மேல பழைய சுமத்தி இருக்கிற, அந்த வாசு பையனை ரூம்ல வச்சு பூட்டி இருக்கிற. யோ, இவர் எழுதி வச்ச காயத்தை வச்சு மிரட்டிட்டு இல்ல, அந்த வாசு பையன் பறக்கு பறக்கு கிழிச்சுட்டாயா? விஷயத்தெல்லாம் விவரமா முதுகுலயே ஒட்டி அனுப்பிச்சிருக்கான் தெரியுமா? போயா போயா. அப்புறம் பிள்ளை அடிக்கிறாங்கல்ல, அவன் தான் பிள்ளை. நான் இருக்கா தண்டத்துக்கு? அவன் பிள்ளை தான் அவன். அப்பா, நீங்க அவன் பிள்ளைப்பா. அந்த பொண்ணை அழட்டிட்டான். கடைக்கிறா இருக்கு. அடி அடி அமுக்கு இப்படி போடு. கடைக்கு பாடா. ஏற்பாடு பண்ணி சொல்லு. அப்பா குத்த சொல்லு. மிஸ்டர் நாகலிங்கம், உங்களை கைது செய்யறேன். என்ன குத்தம் செய்றேன்? போய் சொல்லி மோசடி செஞ்சிருக்கீங்க, கொலை குற்றம் வேற செஞ்சிருக்கீங்க. நிர்மலா உங்க மேல ரிப்போர்ட் பண்ணி இருக்காங்க. அதனால உங்களை கைது செய்யறேன்.
அவலிங்கம் கெட்டி மேளம் பெரியவர் போயா. பந்தல்ல ரொம்ப பேர் இருக்காங்க. பிரமாதம்டா. எப்படி நம்ம வேலை அந்த நாகலிங்கத்து முதுகுல போஸ்டர் ஓட்டுற மாதிரி ஒட்டி அமிச்சம் பத்தியா? எனக்கு அப்பவே தெரியும்டா நீ சினிமா போஸ்டர் ஓட்டுறதுக்கு தான் லாய்க்குன்னு. இந்த பிரமாதமான வேலைக்கு நான் உனக்கு ஒரு பரிசு தர்றேன். என்ன இதோ போடா. எனக்கு வெக்கமா இருக்குடா. சொல்லி கொடுறா. வேணும் இந்திரா எங்க வந்த? உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல. உன்னை பார்க்கறதுக்கு என்னால வர முடியல. சரி கல்யாணம் யாருக்கு? நமக்குதான். ஆமா இந்த பந்தலையே நடந்ததான் உண்டு. இதுக்குன்னு எங்க அப்ப செலவு பண்ணி புதுசா பந்தல் போட மாட்டான். வா வா வா.